நெறைய பேர் மணிக்கணக்கா காத்திருந்தும், அந்த மைக் பிரச்சனையால தான் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஒரு ஆமா, இவ்வளோ பெரிய திட்டமிடலே குழப்பிருச்சு, சொதப்பிருச்சு மாரி தான் ஆயிப்போச்சு. ஆமா, ஆமா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பட்டு அதான் அவங்கள வந்து அவரு எப்படி சரி பண்ணணுங்கிறத அங்க பேசணும். அந்த மைக்கில வந்து உங்கள சோசியல் மீடியாவுல கேலி பண்றாங்க. நீங்கலாம் என் தம்பிங்க. ம். உங்கள அவங்க கேலி பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க ஆர்கனைஸ்டா வாங்க. இந்த மாரிலாம் செய்யாதீங்கன்னு அவரு அறிவுறுத்தணும். அப்பதான் அவன் கேட்பான். இப்ப ஆமா. யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். விஜய் சொன்னா கேட்பான். கண்டிப்பா. அப்ப விஜய் என்ன பண்ணணும்? நீங்கள்லாம் வந்து உங்க ஆர்வத்த நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்காக நீங்க உயிரே குடுப்பீங்க. அது எனக்கு தெரியும். ஆனால் நீங்க அது மேலேயும், இது மேலேயும் ஏறிட்டு நிக்காதீங்க. கவனமா வாங்க. கவனமா எல்லாத்தையுமே அவரு சொல்லணும். பட் அவர் ஒரு வேளை அடுத்தடுத்த மீட்டிங்கில் சொல்கிறாரான்னு தெரியல. அவர் என்ன நினச்சி வந்தாரோ அதை பேசிட்டாரு. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு, மனப்பாடம் பண்ணிட்டு வராரு அப்படின்லாம் பல பேர் சொன்னாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இது என் உரை, நான் பார்த்து படிப்பேன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஹச் ராஜா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயா இருந்தார். ஹச் ராஜா வந்து அவர் யாருன்னு தெரியுமா? அவர் ஜோசப் விஜய் அப்படின்னாரு. உடனே ஜோசப் விஜய்னு லெட்டர் பேட் அடிச்சிட்டாரு. அடித்து ஜோசப் விஜய்னு கையெழுத்து போட்டார். அந்த பேர்லேயே அறிக்கை வந்துச்சு. ஜோசப் விஜய்னு கூப்பிடுங்கன்ட்டார். ஆமா. என்ன தப்பு இதில்? என்ன கெட்ட வார்த்தையா அது? இப்போ கையில் பேப்பரை வச்சுட்டு படிக்கிறது என்ன அசிங்கமா? படிக்கிறேண்ணா அப்படின்ட்டு ஓப்பனாகவே வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு.